தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா, சீதா பயணம். இந்த படத்தோடைய டைரக்டர் அர்ஜுன். இந்த படத்தோட ஹீரோவா நிரஞ்சன் நடிச்சிருக்காரு. இந்த படம் அர்ஜுனுடைய மகள் ஐஸ்வர்யா நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்பாவா சித்திராஜ் இருக்காரு. அம்மா இல்லாத பொண்ணா ஹீரோயின் ஐஸ்வர்யா வளர்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்காரு அப்பா சத்யராஜ். அப்படி இருக்கும் பட்சத்தில ஐஸ்வர்யா மதுரைக்கு கிளம்பி போறேன்னு சொல்லிட்டு கார்ல கிளம்பி போறாங்க. அங்க ஹீரோவ மீட் பண்றாங்க. இப்ப ஹீரோவ மீட் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க லைஃப்ல பல சம்பவங்கள் நடக்குது. இன்டர்வல் பாயிண்ட்க்கு முன்னாடியே அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்துலருந்து தப்பிச்சிடுறாங்க. அப்ப அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, நம்ம ஒரு 10 நிமிஷம் முன்னாடி அந்த இடத்துக்கு போயிருந்தோம்னா, இந்த சமயத்துல நாமளும் உயிரோட இருந்திருக்க மாட்டோம். நம்ம லேட்டா வந்ததுக்கு பல பேர் காரணமா இருக்காங்க. அவங்க எல்லாரையும் மீட் பண்ணி நம்ம தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க லைஃப்ல எல்லாரையும் மீட் பண்ணி தேங்க்ஸ் சொன்னாங்களா இல்லையா? டுவர்ட்ஸ் த எண்ட்ல இந்த படத்தோட ஹீரோயின் ஐஸ்வர்யாவுக்கு கல்யாணம் ஆகுதா இல்லையான்றது தான் இந்த படத்தோடைய கதையா இருக்கு. இந்த படத்தோட பெரிய ப்ளஸ்ஸாவும் பார்க்கறது, கண்டிப்பா இந்த படத்துல நடிச்சிருந்த ஆர்டிஸ்ட் சத்யராஜா இருக்கட்டும், இந்த படத்தோட ஹீரோயின் ஐஸ்வர்யா ஆகட்டும், ஹீரோ நிரஞ்சனா இருக்கட்டும், எல்லாரும் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ ரொம்ப அழகா குடுத்திருந்தாங்க. ரொம்ப லைவா இருந்துச்சு. அது இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ்ஸா பார்க்குறேன். அண்ட் செகண்ட் ஹாஃப்ல குடும்பங்கள பேஸ் பண்ணி அவங்க ஒரு எமோஷனுக்குள்ள இறங்குன ஒரு ஏரியா அண்ட் ஹீரோவுக்கும், ஹீரோயினுக்கும் எப்படி ஒரு பாண்ட் அப்படின்றது ஒண்ணு கிரியேட் ஆகுது அப்படின்ற அந்த ஜோனுக்குள்ள இந்த கதைய ஹேண்டில் பண்ண விதம், ஒரு பொண்ணு என்னென்னலாம் எதிர்பார்க்கிறா, அந்த அந்த விஷயங்கள புரிஞ்சுக்கிட்டு ஒரு பையன் எப்படி நடந்துக்கணும். ஒரு கப்பிள் ரிலேஷன்ஷிப்குள்ள ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில, விட்டு தர்றது தான் மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டா இருக்கு. அத புரிஞ்சுக்கிட்டா நம்ம லைஃப்ல எப்பயுமே எவ்வளோ வயசானாலும் சந்தோஷமா இருக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கைய இந்த படம் பார்த்த எல்லாருக்குமே குடுக்குன்றதுல சந்தேகமே இல்ல. வெறும் ரிலேஷன்ஷிப் மட்டும் இல்லாம, நம்ம தினசரி சாமி கும்பிடுறோம். அதன் மூலியமா நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி ஒரு மாற்றங்கள் ஏற்படுது, அதனால என்னென்ன நல்லது நடக்குதுன்னு, பல விஷயங்கள இந்த படத்துடைய டைரக்டர் அர்ஜுன் டீல் பண்ணியிருக்காரு. ஒரு ஹீரோவா மட்டும் இல்லாம, இதுக்கு முன்னாடியும் பல படங்கள்ல அவரு ஹீரோவா நடிச்சு டைரக்ட் பண்ணிலாம் நம்ம பார்த்துருக்கோம். மீண்டும் அர்ஜுன் சாரோட இயக்கத்துல இந்த படத்த பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. ரொம்ப அழகான ஒரு படத்த ஆடியன்ஸ்க்கு குடுத்துருக்காரோ! அப்டின்றது தோணுச்சு. அண்ட் கூடுதலான விஷயம், இந்த படத்துடைய மியூசிக், சினிமாட்டோகிராஃபி, ஆக்ஷன் சீக்வென்ஸ்லாம் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாமோ! அப்டின்றது தோணுச்சு. நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. அண்ட் கிராபிக்ஸ் ரொம்ப புவராவே இருந்தது. அத இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். அண்ட் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப அவங்க பேக் பண்ண விதம் எனக்கு ரொம்பவே புடிச்சிருந்தது. கதையில என்னென்னலாம் சொல்லணுமோ, அத ரொம்ப அழகா சொல்லிட்டே வந்தாங்க. பட் படத்தோட செகண்ட் ஹாஃப்ல என்னன்னா, படத்தோட செகண்ட் ஹாஃப் உடைய கதையே ஓவராலா மாறிடுச்சோ! அப்டின்னு தோணுது. எதுக்காகன்னா, ஹீரோயின் எல்லாரையும் மீட் பண்ணி தேங்க்ஸ் சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க. அதுல ஒரு 2, 3 பேர கண்டிப்பா ஸ்கிப் பண்ணி அடுத்து போயிருக்கலாம். அத அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் அது மிஸ் ஆகுறதுனால கதையில என்ன ஒரு இம்பாக்ட்னா, கதைய ஹீரோவும், ஹீரோயினும் எப்படி சேர போறாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்புல தான் நம்ம இருக்கணும். அத கண்டிப்பா டுவர்ட்ஸ் த எண்ட்ல ஆடியன்ஸ கனெக்ட் பண்றாங்க. இருந்தாலும் நான் சொன்னா மாரி இப்ப தேங்க்ஸ் சொல்ற ஏரியால இன்னும் ஒரு சில பேர கொஞ்சம் கட் பண்ணி, இல்ல எடிட் ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறமா அங்க ட்ரிம் பண்ணி இருந்தாலும் கூட, இந்த படம் இன்னும் ஷார்ட் அண்ட் கிரிஸ்பா பயங்கர எங்கேஜிங்கா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அந்த ஸோன நூழெல்லையில மிஸ் பண்ணிட்டாங்களே! அப்படின்றது தான் இந்த படம் பார்க்கும்போது எனக்கு வருத்தமா இருந்தது. அண்ட் ஹீரோயின் ஐஸ்வர்யாவ பத்தி பேசியே ஆகணும். ஐஸ்வர்யா அர்ஜுன் இதுக்கு முன்னாடியும் பல படங்கள்ல ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. ஆனா இந்த படத்துல அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. அவங்க அவங்க எந்தெந்த இடத்துலலாம் எக்ஸாம்பிள் அவங்களுக்குன்னு ஒரு ஓப்பனிங் சாங் இருக்கு. அந்த சாங்க அவங்க ஹேண்டில் பண்ண விதம் அவங்களுக்குன்னு நெறைய எமோஷனல் பிளாட் இருக்கு. நெறைய எமோஷனல் சீக்வென்ஸ் இருக்கு. அண்ட் ஒரு ஒரு இடத்துலயும் ஒரு சில இடங்கள்ல ரொம்ப ஃப்ளாட்டா அவங்க ரியாக்ட் பண்ணி ஆடியன்ஸ கன்வின்சிங்கா அந்த சீனுக்கு பெர்ஃபார்ம் பண்ண வேண்டிய ஒரு ஸ்பேஸ்க்குள்ள இருக்காங்க. எல்லா இடத்துலயும் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஒரு ஹீரோயின்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்றதுல பிக்சர் பெர்ஃபெக்ட்டா உட்கார்ந்திருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஆடியன்ஸ் பார்த்ததுக்கு அப்புறமாவும் சரி, இல்ல பல டைரக்டர்ஸ் பார்த்ததுக்கு அப்புறமாவும் சரி, இன்னும் பல படங்கள்ல அவங்க ஹீரோயினா நடிக்கணும்ன்றது தான் நான் ஆசைப்படுறேன். ரொம்ப அழகா இருந்தது அவங்களுடைய போர்ஷன்ஸ் எல்லாமே. அண்ட் இந்த படத்தோட ஹீரோ எனக்கு அவருடைய பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படத்துல தான் நான் அவர ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அப்படி ஒரு எனர்ஜெட்டிக் அண்ட் எனக்கு தெரிஞ்சு அவர் கண்டிப்பா தமிழ் பையனா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. ஏன்னா அவருடைய ஸ்லாங்ல ஏதோ ஒரு இடத்துல ஒண்ணு தெலுங்கு பையனா இருக்கலாம், இல்ல கன்னட பையனா இருக்கலாம். பட் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஒரு ஹீரோக்கு என்னென்னலாம் தேவை? அதுவும் இந்த மாரி ஒரு பட்டிங் ஹீரோ அப்படின்ற பட்சத்துல அவர் கண்டிப்பா ஒரு பயங்கர ஜாலியான ஒரு பெர்சனா இருக்கணும். அழகா இருக்கணும். அவருக்கு டான்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஆக்ஷன் தெரிஞ்சிருக்கணும். இது எல்லாத்தையும் இந்த படத்துல ரொம்ப அழகா ஒரு ஆடியன்ஸ்க்கு டெலிவர் பண்ணியிருந்தாரு. அவருடைய போர்ஷன் எல்லாமே நான் ரொம்ப ரசிச்சு என்ஜாய் பண்ணேன். அண்ட் படமா நம்ம பார்க்கும்போதே படத்துடைய டைட்டிலே சொல்லிட்டாங்க, சீதா பயணம்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது ஒரு ஹீரோயினுக்கும், ஹீரோவுக்குமான ஒரு கதை தான். அந்த பேர் ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது அழகா இருக்கணும். அவங்களுடைய லவ் இந்த படத்துல ரொம்ப உண்மையா இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டுமே அது ஆடியன்ஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகும். இந்த படத்துல நான் சொன்ன எல்லா பாயிண்ட்டும் ரொம்ப அழகா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அது இந்த படத்தோட ஒரு பெரிய சக்சஸ் பாயிண்ட்டாவும் அண்ட் இந்த ஒரு பாயிண்ட் தான் இந்த படத்த இன்னும் அடுத்த லெவல்ல கொண்டு போறதுக்கான மிக முக்கியமான காரணகர்த்தாவா இருக்கான்னு நான் பார்க்குறேன். ஓவராலா எனக்கு இந்த படம்
ஓகே இந்த படம் நல்லா இருந்தது அப்படின்ற ஒரு ஃபீலில் இருந்தது. பட் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி நான் சொன்ன மைனஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் ஒரு பயங்கரமான ஒரு படமாக வந்திருக்கும். அந்த ஜோனை இவங்க வந்து நூழலையில் மிஸ் பண்ணிட்டாங்கன்றது தான் வருத்தமாக இருக்குது. இதை தாண்டி நீங்கள் சீதா பயணம்ன்ற படத்தை பார்த்துருந்தீங்களா, பார்க்க போகிறீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டடா பாபாய் சொல்லி நான் பிரவீன் கேஎஸ். பாய்.